நான் தினமும் உங்கள் வீட்டுக்கு வரணுமா? மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மணப்பெண் சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, பீஸா சாஸ் எப்படி செய்யணும் தான் நான் சொல்லித்தர போகிறேன். என்னடா பீஸாவே சொல்லித்தரல, அதுக்குள்ளே பீஸா சாஸ்க்கு போய்ட்டுன்னு பார்க்காதீங்க. நாளைக்கு நம்ம பீஸா தான் செய்ய போகிறோம். அதுக்கு சாஸ் வேணும் இல்லையா? அதை நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலான்றதுக்காக தான் நான் உங்களுக்கு பீஸா சாஸ் முன்னாடியே சொல்லித்தரேன். அது வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் தேடி வாங்கிட்டு வர தேவையில்ல, நம்மளே ரெடி பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன். நம்மளுக்கு ஈஸி தான் செய்கிறது. முதல்ல 3 நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. அதில் தான் புளிப்பும் இனிப்பும் ஈக்குவலாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. இது கலருக்கு தான் நம்ம எடுக்கிறோம். 1/2 ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அரை வெங்காயம் எடுக்க போகிறோம். நான் காட்டுறது 1 காட்டுறேன், நான் 1/2 போதும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பொடியை நறுக்கிய பூண்டு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, எண்ணெய் தான் எடுக்க போகிறோம். எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து 12 காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம், அப்படின்னா காஷ்மீரி சில்லி கூட எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 1/2 ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 2.5 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. வினிகர் எடுத்துக்கோங்க 3 ஸ்பூன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்முறைக்குள்ளே போகலாம். நான் சொல்ல நீங்கள் செய்யுங்க. செம்ம ஈஸி தான் செய்கிறது, 10 நிமிஷம் வேலை கூட கிடையாது இது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளிக்கு பேக் சைடில் எக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளி வெந்தோடனே உங்களுக்கு தோல் உரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு டிப் தான். அப்புறம் முன்னாடி இருக்க காம்பையும் எடுத்துருங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தோல் உரிக்கும் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், உங்களால் உரிக்கவும் முடியாது டக்குன்னு. பாருங்கள், அழகாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி 3 தக்காளியுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து அரை வெங்காயம் எடுத்துக்கலாம். அரை வெங்காயத்தையும் நான் 3 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக வெந்துடும் கட் பண்ணிங்கன்னா, அதுக்காக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெங்காயம், தக்காளி ப்ளஸ் காஞ்ச மிளகா இந்த 3த்தையுமே வந்து ஒரு தண்ணியில் வேக வைக்க போகிறோம். நான் அடுப்பில் வந்து ஆல்ரெடி வந்து கடாயில் தண்ணி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், 3 பீஸ் வெங்காயம். அடுத்து வந்து காஞ்ச மிளகாவை மேலே இருக்க காம்பை கிள்ளிட்டு போடுங்க. எல்லாத்தையும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாஸை நீங்களே ரெடி பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. ஒரு கரெக்டாக இது வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ஸோ உங்களுக்கு வேலை கஷ்டம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், தோல்லாம் தானாகவே உரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இது வெந்துடும். இப்போ இதை எடுத்து ஒரு ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க. அப்போது தோல் ஈஸியாக உறிஞ்சி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், கையும் சுடாமல் இருக்கும். அதனால் ஐஸ் வாட்டரில் போடுங்க. அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாவையும் வந்து நான் தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் பாருங்கள் இப்போ தக்காளியை உரிச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உறிஞ்சி வருது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே உரிச்சிக்கலாம். ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா போட்டு எடுத்துக்கலாம், ஏன்னா கையில் வந்து சூடும், அதுக்காக தான். ஐஸ் வாட்டரில் போட்டு உரிங்க, டக்குன்னு உரிச்சிடலாம். பாருங்கள், உரிச்சோடனே நமக்கு இப்படி தான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது. பார்க்கும்போதே ஜல்லி மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. இதே மாதிரி எல்லா தக்காளியும் நம்ம உரிச்சிடலாம். பாருங்கள், அப்படியே ஈஸியாக உரியுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 3 தக்காளியுமே உரிச்சு வச்சுட்டேன். இப்போ இதோடு சேர்த்து நான் இதை வந்து அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் மட்டும் பேஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் தக்காளியை போட்டுக்க போகிறேன். தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் அரையும் போது ஈஸியாக இருக்கும். சுடும் பார்த்து பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 3 பேஸ்ட்டையும் வந்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இந்த பதத்துக்கு, அதாவது வந்து ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, லைட்டாக வந்து நரன்னு இருந்தால் தான் பீஸா சாஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காய விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வந்து பூண்டு போட்டோடனே நமக்கு ரெடி ஆகிடும். இன்னும் நான் நறுக்கி வச்சுருக்கிறத விட இன்னும் நீங்கள் பொடியை நறுக்கிக்கோங்க. பூண்டை சீவல் இருக்கும் தெரியுமா, துருவல், அதில் கூட நீங்கள் பூண்டை துருவி எடுத்துக்கலாம். சீஸ் துருவலில் நீங்கள் துருவி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் கலருக்காக போடுறோம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு உப்பு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் கொடுங்க, எங்கேயும் உப்பு தேங்கக்கூடாது, ஒன்றா கரெக்டாக மிக்ஸ் ஆகணும். அடுத்து வந்து வினிகர் வந்து பார்த்து விடுங்க, உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து விடுங்க. நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு விடுறேன். இப்போ 1 ஸ்பூன் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் செக் பண்ணிட்ட பிறகு நான் வேணும்னா விட்டுப்பேன்.
நல்லா மிக்ஸ் கொடுங்க. வினிகர் ஊற்றின பிறகு கரெக்டாக மிக்ஸ் கொடுக்கணும், இல்லைனா அங்கங்கே தேங்கிடும். இப்போ 2 ஸ்பூன் இல்லை 2.5 ஸ்பூன் நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாவை அப்படியே நீங்கள் அரைச்சிங்கன்னா நமக்கு சில்லி ஃப்ளேக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் கொஞ்சம் வினிகர் விட்டுக்கிறேன். டோட்டலாகவே நான் மொத்தமே இந்த சாஸ்க்கு 3 ஸ்பூன் வந்து வினிகர் விட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் கொடுங்க, எல்லாமே சீராக மிக்ஸ் ஆகணும். இப்போது இதை நம்ம கரெக்டாக சாஸ் பதத்துக்கு பரட்டி விடணும். அவ்வளோதான், இந்த சாஸோட பதம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சர்வ் பண்ணிட்டேன். பாருங்கள், இதை நம்ம பீஸாவில் போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பதத்துக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க செஞ்சு. பீஸாவில் நீங்கள் போட்டு அப்ளை பண்ணும் போது செம்மையாக இருக்கும். நீங்கள் அப்படியே டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்னும் பீஸாவில் போட்டிங்கன்னா நமக்கு பக்காவாக பீஸா கிடச்சிரும். நாளைக்கு நம்ம கண்டிப்பாக அவன் இல்லாமல் எப்படி பீஸா செய்ய போகிறோம் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு இன்றைக்கே நான் உங்களுக்கு பீஸா சாஸ் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் நாளைக்கு டொமேட்டோ சாஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இல்லை டொமேட்டோ சாஸ் எப்படி செய்யணுன்றதை நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் பார்த்துக்கோங்க.